அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு சலுகைகளை தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கி வருகிறது. ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தபடி அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு, பல்வேறு சலுகைகளும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னணி வங்கியோடும் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு தனியாக அரசு காப்பீடு என்ற ஒரு அடிப்படையில் கலைஞர் காப்பீடு அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த விபத்து மற்றும் அரசு ஊழியர்களுடைய காப்பீடானது புதிய ஒப்பந்தத்தின்படி 7 வங்கிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது ஒப்பந்தம் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னணி வங்கிகளுடன் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஒப்பந்தம் கையொப்பமிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.